ராஜாக்கள் ஏன் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை மிக விரிவாகவும் வரலாற்று பின்னணியுடன் உள்ளூர் வழக்கங்களையும் எடுத்துக்காட்டுகளுடனும் தமிழில் நாம் விரிவாக இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம். இதன் மூலம் அந்த கால அரச மரபும் சமுதாய அமைப்பும் எப்படி இருந்தது என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ராஜாக்கள் காலத்தில் அரசர்களின் வாழ்க்கை என்பது மிகவும் வித்தியாசமானதாகவும் சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டதாகவும் இருந்தது. அவர்கள் வாழ்க்கை முறையில் திருமணம் என்பது தனிப்பட்டது அல்ல. அது அரசியல், வம்ச பரம்பரை, மதம், சமூக மரபு, செல்வாக்கு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வடிவமாக இருந்தது. இதற்கான முக்கிய காரணங்களை நம்மால் கீழே விரிவாக புரிந்து கொள்ள முடியும். இதில் நாம் முதலாவதாக காணவிருப்பது அரசியல் கூட்டணி. பல அண்டை நாடுகளும் அதன் வாரிசுகளும் ஒரே நேரத்தில் பல சண்டைகளாலும் சதிகளாலும் ஆட்சி பிடிக்க போராடிய சமயத்தில் அரசர்களுக்குள் சமாதானம் ஏற்படுத்த வேண்டுமானால் திருமணம் ஒரு முக்கியமான அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டின் அரசன் மற்றொரு நாட்டின் அரசனின் மகளை கல்யாணம் செய்து கொண்டால் அவன் எதிரியின் மருமகனாகி விடுவான். இதனால் இரண்டு நாடுகளுக்கிடையில் சமாதானம், நட்பு உறவு, வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவை உருவாகும். எடுத்துக்காடாக அக்பர் தனது ஆட்சியில் பல ராஜ்புத் ராஜகுமாரிகளை திருமணம் செய்தார் என்றும் இதனால் ராஜபுத்திரர்கள் அக்பருக்கு ஆதரவாகி அவரது ஆட்சி தென்னிந்தியாவில் மிகுந்த விரிவடைந்தது என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவதாக, ஒரு ராஜ்யத்தின் தொடர்ச்சிக்கு என்பது அதன் ஆண் வாரிசை பொறுத்தது. ஏனெனில் ஆண்கள்தான் அந்த காலத்தில் ராஜவாரிசாக முடியும். அந்த காலத்தில் மருத்துவ வசதி குறைவாக இருந்ததால் குழந்தை பிறந்ததும் அதற்கு உயிரிழக்கும் அபாயம் அதிகமாக இருந்தது. அதனால் பல மனைவிகளை திருமணம் செய்து ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகரிக்க முயன்றனர். மேலும் பல திருமணங்கள் வழியாக பிறந்த குழந்தைகளில் யாராவது சிறந்தது என்றே தெரிந்து கொண்டு அந்த வாரிசை பட்டத்துக்கு கொண்டு வரலாம் என்பதும் ஒரு காரணம். உதாரணமாக 8வது ஹென்றி என்ற அரசன் 6 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருக்கு ஆண் வாரிசு வேண்டி சில மனைவிகளை கொன்றிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. இவரது ஆட்சிக்காலம் ஆங்கில வரலாற்றில் முக்கியமானது. மூன்றாவதாக, செல்வாக்கும் அதிகாரமும். ஒரு அரசனின் செல்வாக்கு அதனுடைய ஹரமிலும் தெரியும். ஹரம்கள் என்பது அரசனின் மனைவிகள், உற்றைப்படுக்கையர்கள். இதை நான் விளக்க தேவையில்லை, நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவருக்கென்று பெரிய அளவில் பெண் ஊழியர்களுடன் வாழுமிடம் அந்தப்புறம் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு அரசனுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்பதன் மூலம் அவனுடைய செல்வம், அதிகாரம், ஆட்சி வலிமை ஆகியவை கணிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக, அரசன் சாலமோன் என்பவரிடம் 700 மனைவிகளும் 300 உற்றைப்படுக்கையர்களும் இருந்தனர். இது அவருடைய அதிகாரத்தையும் வளத்தையும் காட்டுகிறது. நான்காவதாக, மத மரபுகள் மற்றும் சமூக விதிகள். அந்த கால சமூகங்கள் மற்றும் மத நூல்களில் பல திருமணம் என்பது சட்டப்படி மத ரீதியாகவும் அனுமதிக்கப்பட்டது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெருமை. இந்த மரபு பல சுமார் 3000 முதல் 4000 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்தது. இந்திய வரலாற்றிலும் பழைய சோழர், பாண்டியர், சேரர் அரசர்களும் பல திருமணங்களை செய்து அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, வம்ச பரம்பரை விரிவு. அரசன் ஒருவரின் பல மனைவிகள், வெவ்வேறு நாடுகளிலிருந்த ராஜகுமாரிகள், அரச குடும்பத்தினர் ஆகியோர் இருக்கும்போது அவர்களிடமிருந்து பிறக்கும் பிள்ளைகள் அந்த நாடுகளுக்கு உறவுமுறை வாரிசுகளாக விளங்குவார்கள். இது அரசனுக்கு அந்த நாடுகளில் பரந்த செல்வாக்கை உருவாக்க உதவியது. அவர்களைக் கொண்டு அந்த நாட்டின் ஆட்சி பொறுப்புகளை ஏற்க வைக்கலாம். இந்த காரணங்களை தவிர்த்து சில காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் அதை நிச்சயம் கமெண்ட் மூலம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.